திருச்சிற்றம்பலம். ஒரு முறை பார்வதி தேவி ஆன்மாக்களாகிய நம்பொருட்டு சிவனாரிடத்திலே ஒரு கேள்வி கேட்கின்றார்கள். சுவாமி, தங்களுடைய பூரணத்துவமான அனுகிரகத்தை ஆன்மாக்கள் பெற வேண்டும் எனில் பூ உலகில் எத்துணை ஆலயங்கள் உள்ளது என்று கேட்கின்றார்கள். அதற்கு சிவனார் 1008 சிவாலய தரிசனம் என்பது என்னுடைய அனுகிரகத்தை ஆன்மாக்களுக்கு வழங்கும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது பார்வதி தேவி 1008 சிவாலயங்களையும் ஆன்மாக்கள் சென்று தரிசனம் செய்வது என்பது முடியாத காரியம். ஆகவே அவற்றின் எண்ணிக்கையை தாங்கள் சற்று குறைத்து கொடுக்க விண்ணப்பிக்கிறார்கள் நம்பொருட்டு. அப்பொழுது சிவனார் 108 சிவாலயங்களை தரிசனம் செய்தால் போதும் என்று சொல்லுகிறார். 108 சிவாலயங்களையும் ஆன்மாக்களால் தரிசனம் செய்ய முடியவில்லை எனில் என்ன செய்வது சுவாமி என்று அம்பாள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்பொழுது சிவனார், காசி மாநகர் ஒன்றை தரிசனம் செய்தால் அனைத்து சிவாலயங்களையும் தரிசனம் செய்த பலனை யாம் ஆன்மாக்களுக்கு வழங்குவோம் என்று சுவாமிகள் சொல்லுகிறார்கள். அதற்கு அம்பாள், காசி மாநகரை அனைத்து ஆன்மாக்களும் சென்று தரிசனம் செய்வது என்பது முடியாத காரியம். ஆகவே காசிக்கு இணையான திருத்தலங்கள் சிலவற்றை தாங்கள் சொல்ல வேண்டும் என்று விண்ணப்பிக்க, அதற்கு சுவாமிகள் காசிக்கு இணையான திருத்தலங்களாக ஸ்ரீவாஞ்சியம், மயிலாடுதுறை, திருவெண்காடு, திருவையாறு, திருச்சாய்க்காடு, திருவிடைமருதூர் என்று 6 சிவாலயங்களை வரிசைப்படுத்துகிறார்கள். அப்பொழுது பார்வதி தேவி இந்த 6 சிவாலயங்களில் மேலான இடத்தில் எந்த சிவாலயம் உள்ளது என்று கேட்க, இந்த 6ல் உயர்ந்தது திருவிடைமருதூர் என்று சுவாமிகள் சொல்லுகிறார்கள். அப்படியெனில் இந்த திருவிடைமருதூருடைய மகாத்மியம் என்ன என்று அம்பாள் கேட்கின்றார்கள் சிவனாரிடத்திலே. அப்பொழுது சிவனாரே இந்த திருவிடைமருதூருடைய மகாத்மியத்தை திருவாய் மலர்ந்து அருளுகிறார்கள். அதை அம்பாள் கேட்க அம்பாளுடைய கண்களில் இருந்து நீர் வருகிறது. அந்த நீரே அந்த திருத்தலத்தின் குளமாக இருக்கிறது. அதுதான் காருண்ய அமிர்த தீர்த்தம். சிவனாரே ஒரு சிவாலயத்தினுடைய பெருமையை சொல்லுகிறார் எனில் அது திருவிடைமருதூர். ஆகவே அந்த திருவிடைமருதூருடைய மகாத்மியம் என்பது எண்ணிலடங்கா சிறப்புடையது. அவற்றை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.